கமர்ஷியல் மூவிஸ் லைக் சிவாஜி மெர்சல் கூட தோற்றுரும் இந்த மேட்சோட ஹைலைட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்படி ஒரு மேட்ச் தான் இன்றைக்கி விமென்ஸ் ப்ரீமியர் லீக் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்சோட ரிவ்யூ பற்றி பார்க்கணுன்னா நாத்தன் டிக்லர்க் ஒன் விமன் ஷோ தான். லிட்ரலி பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ஆர்சிபியோட பெஸ்ட் பை. அண்ட் உங்கள் தாழ்மையான வேண்டுகோளுக்கு இணங்க நான் ப்ரெடிக்ட் பண்ண எதுவுமே இந்த மேட்ச்சில் நடக்கலை. எல்லாமே அதுக்கு ஆப்போஸாக தான் நடந்தது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பேஷண்ட்டு உயிர் பொழைச்சிட்டாங்க, ஆனால் ஆப்ரேஷன் ஃபெயிலியர். ஆர்சிபி மட்டும்தான் ஜெயிச்சது நான் ப்ரெடிக்ட் பண்ணபடி. மற்ற நான் ப்ரெடிக்ட் பண்ண 4 பேரும் சரியாக ஆடலை எக்ஸப்ட் எமிலி கேர். அவங்க தான் வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 விக்கெட் எடுத்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸை பார்க்கல. நான் வந்து ஒரு வேலை முடிச்சுட்டு பஸ்ஸில் வரும்போது தான் ஸ்கோர் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். எமிலி கேர் வந்து செம்மையாக கட்டையை போட்டு ஆட்டிருந்தாங்க. 15 பாலுக்கு 4 ரன் தான். அண்ட் நான் ப்ரெடிக்ட் பண்ண கமாலியும் பெருசாக ஆடலை, ஜஸ்ட் ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் தான். சரி, இந்த பக்கம் ரிச்சா கோஷ் ஸ்ரீயங்கா பட்டேலாவது அடிப்பாங்கன்னு நினச்சேன். அவங்க 2 பேரும் சரியாக ஆடலை. ஸ்ரீயங்கா பட்டேல் வந்து ஒரு டீசெண்டாக போட்டிருந்தாங்க 4 overs 32 for 1. ரிச்சா கோஷ் அன்வான்ட் ஷாட்டில் அவுட் ஆனாங்க. அண்டு அப்போது தான் வந்து மேட்ச் அப்படியே ஆர்சிபி கையிலேருந்து நழுவி எம்ஐ கையில் போச்சு. 2 ஓவருக்கு 30+ அடித்தா வின்னுன்னு இருந்தது. டிக்லார்க்கும் அந்த 7th 8th விக்கெட் பேட்ஸ்மேன் பிரேமான்றவங்க யாரும் ஆடிட்டு இருந்தாங்க. ஷோர் ஷாட்டாக எம்ஐ தான் ஜெயிக்க போகுது போல். நான் ப்ரிடிக்ட் பண்ண டீமும் தோக்க தான் போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் டிக்லார்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஆக்சுவலாக டிக்லார்க்கு 3 கேட்ச் கொடுத்தாங்க. 3 கேட்சும் எம்ஐ விட்டாங்க. அண்ட் அந்த 18.3 ஆமாம் 18.3ல் வந்து லிட்ரலி மேட்ச் டேர்னிங் எம்ஐ கிட்ட இருந்தது. பட் அவங்க ஈஸியாக அதை நழுவு விட்டாங்க. அது லிட்ரலி ஒரு கேட்சையும் விட்டு ஒரு ரன் அவுட்டையும் விட்டாங்க. அந்த ரன் அவுட்டு டிக்லார்க் ஃப்ரேம்லே இல்லை, நீங்கள் லைவாக பார்த்துருந்தீங்கன்னா ஈஸி ரன் அவுட்டு. பட் கமாலினி விக்கெட் கீப்பர், புது விக்கெட் கீப்பர் போல் அவங்க பாலை நழுவு விட்டதுனால அது ரன் அவுட் மிஸ் ஆயிடுச்சு. வாட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க ஆடினதுப்பா. 4 விக்கெட்டு சரி பவுலிங்கில் தான் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா, நின்று இந்த இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் எப்படி நின்று சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ண வச்சாங்களோ அதே இன்னிங்ஸை ஒரு T20 ஆடினா எப்படி இருக்கும்னு மாதிரி நின்று வின் பண்ணி கொடுத்தாங்க. எக்ஸலண்ட் இன்னிங்ஸ். ரொம்ப நாள் கழித்து ஒரு நெயில் பைட்டிங் மேட்சை பார்த்த ஃபீலு. பட் அமேசிங் மேட்ச், அமேசிங் டோர்னமெண்ட் அஹெட். அண்ட் நான் பண்ண ப்ரிவ்யூ வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை நாளைக்கு டபுள் ஹெட்டர்ஸோடைய ப்ரிவ்யூ வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.